ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல்லேருந்து உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி நம்ம முக்கியமாக பேச போகிறோம்னா சுவர்கோழி எனும் வெப்பமானி. சுவர்கோழி என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்பமானி அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு வேதியியல் மாற்றம் கூட சொல்லலாம். ஸோ மழைக்கால ஒரு ஒரு மழைக்கால இந்த இரவு நேரத்தில் நம்ம வந்து ஒரு பூச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த பூச்சியோட நேம் வந்து கிரிக்கெட் பூச்சின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சுவர்கோழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரிக்கெட் பூச்சின்னு சொல்லுவோம். அந்த பூச்சியினோட அது வந்து அந்த நைட் நேரத்துல மழை பெய்யக்கூடிய அந்த இரவு நேரங்கள்ல அந்த கிரீச் கிரீச்ன்ற ஒரு ஒலியை வந்து ஏற்படுத்தும் அது. கிரீச் கிரீச்ன்னு சொல்லக்கூடிய ஒலியை வந்து ஏற்படுத்தும். அந்த ஒலியை வந்து கேட்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது. சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கன்டினியூஸா கூட அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சில சமயங்கள்ல விட்டு விட்டுமும் அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு இந்த சத்தம் வந்து ஒரு ஒரு உண்மையிலேயே இந்த சத்தத்துக்கு பின்னாடி நம்ம என்னன்னு பார்க்கும்போது, ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் வந்து விதமா வந்து இந்த சத்தம் இருக்கும் அப்படின்றத சில அறிவியல் வந்து இதுல இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை வந்து சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சுவர்க்குழியினோட இந்த கிரீஸ் சத்தம் வந்து சுற்றுப்புற சூழல் வெப்பநிலை இருக்குல்ல, அந்த சுற்றுப்புற சூழல் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை வந்து அளக்கக்கூடிய ஒரு வெப்பமானியாக செயல்படுது. வெப்பமானியாக நம்ம பயன்படுத்தப்படுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. எப்படின்றத நான் இன்னும் சரி தெளிவா சொல்றேன். இந்த சுவர்கோழியினோட கிரீஸ் சத்தம் வந்து அதோட 2 இறக்கைகள் இருக்குல்ல, இந்த 2 இறக்கைகள வந்து ஒன்றோட ஒன்று உரசும். இந்த ஒன்றோடு உரசும்போது தான் அந்த கிரீஸ்ன்ற சத்தம் வந்து உருவாகுது. ஆ இத வந்து எப்படி சொல்றது? ஒரு ஒரு சீப் ஒரு சீப்பின் பல்லு இருக்குல்ல, அதோட சீப் நம்ம நம்ம தலை சீவுற சீப்பு அதோட பல்லு போன்ற அமைப்பு இருக்கும். அதோட இறக்கையில. பல்லு போன்ற அமைப்பு தான் அதோட இறக்கையில இருக்கும். அத தேய்க்கும்போது, ஆ அதோட அரம் போன்ற ஒரு அமைப்பும் வந்து இருக்கு. தேய்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இவன் ஒண்ணோட ஒன்று உராயும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கதான் கிரீஸ் கிரீஸ் அப்படின்னு சத்தம் உருவாகுது. கிரீஸ் சத்தம். கிரீச் கிரீச் அப்படின்ற சத்தம் உருவாகுது. பூச்சிகள் இப்ப சும்மா இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆ இப்ப என்ன சொல்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுற்றுப்புற சூழல் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை அளக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆ அப்படின்றத யார் சொல்றான்னா, ஆய்மஸ் டால்பியர்ன்னு சொல்லக்கூடிய என்கிற இயற்பியல் அறிஞர் ஒருத்தர் இருக்காரு. ஆய்மஸ் ஆய்மாஸ் டால்பியர் என்கிற இயற்பியல் அறிஞர் வந்து இந்த கிரீஸ் சத்தத்திற்கு ஆ வாழக்கூடிய அந்த சுற்றுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. 1897ல இதை பத்தியான ஒரு ஆய்வு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இது கிரிக்கெட் அஷ தெர்மோமீட்டர் அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரையே வந்து வெளியிட்டிருக்காங்க. 1897ல இதுக்கான ஆய்வு கட்டுரையும் வெளியிட்டிருக்காங்க. வெப்பமானியினோட ஒரு தத்துவம் அப்படி இருக்குல்ல. அதாவது ஒரு பொருள்ல வந்து வெப்பநிலையை வந்து நம்ம அளக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வெப்பநிலையை பொறுத்தே சில அதோட பண்புகள் வந்து மாறும். ஒரு பொருளினோட வெப்பநிலை பொறுத்து தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களோட பண்புகளும் மாறும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பாதரசத்தை நம்ம சூடுபடுத்துறோம்னு வைங்க. அது விரிவடையும். இப்ப வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அதோட தோற்றம் அது எப்படி இருக்கும்னா, அது விரிவடைய செய்யும். அதோட அளவு வந்து அதிகமாகும். அதே அந்த பாதரசனோட அந்த விரிவடையக்கூடிய அந்த பண்பை வந்து பயன்படுத்தி தான் அந்த விரிவடைவினோட பண்பை பயன்படுத்தி தான் நம்ம பாதரசத்துல இருக்க வெப்பமானியை நம்ம வந்து உருவாக்குறோம். அப்ப பாதரசத்தை வந்து ஒரு ஒரு நீண்ட ஒரு கண்ணாடி குழியில வந்து நம்ம வந்து பாதரசத்தை போட்டு வச்சு எந்த ஒரு பொருளினோட வெப்பநிலையை நம்ம அளக்குறோமோ அது மீறி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை வைக்கும்போது பொருள் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து அந்த பொருள் இருக்க வெப்பநிலைக்கு ஏற்ப என்ன ஆகும்? கண்ணாடி குழாய்க்குள்ள வந்து பாதரசம் என்ன செய்யும்? விரிவடையும். அதாவது நீளம் அதிகரிக்கும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வெப்பநிலை மாறின்றது நமக்கு ஜுரம் வந்தா நமக்கு வைப்பாங்க. வாயில வைக்கிறது, நக்கல்ல வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க. அதோட லெவல் அதிகரிக்கும் போது அது வந்து வெப்பநிலை கூடுதலா தான் இருக்கு. அப்ப அவருக்கு ஜுரம் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது அந்த செயல்பாடு தான் குறிக்குது. பிராக்டிக்கலா நான் சொல்லுவேன். இப்ப சில பொருட்கள் இருக்கு. சில பொருட்களோட அதோட மின் தடை வந்து வெப்பநிலையை பொறுத்து தான் அதிகரிக்கப்படுது அப்படின்னும் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மின் தடை வந்து அது எப்படி சொல்றது? தெர்மிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. மாற்றப்பண்பை மாற்றப்பண்பை அதை வைக்கக்கூடிய வெப்பநிலையை வந்து அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெப்பநிலையை பொறுத்து ஒரு பண்பு வந்து ஒரு வந்து சீராக டிஃபரன்ஸ் ஆச்சுன்னா, சீராக ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, பண்பை வந்து நம்ம அதை பயன்படுத்தியே நம்ம வந்து என்ன செய்யணும்னா, வெப்பநிலையை வந்து அளந்திட முடியும் அப்படின்றதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் சொல்லுது. சில வேதியியல் பண்பு இந்த மாதிரி சொல்லுது. எ
இந்த இடத்துல சுவர்கோழி எப்படி எப்படி இந்த மாதிரி விஷயத்த காட்டுது அப்படின்னா, சுற்றுப்புற வெப்ப நிலைக்கு ஏற்ப அந்த அந்த சுவர்கோழி ஏற்படுத்தக்கூடிய அந்த கிரி சத்தமோட எண்ணிக்கை வந்து மாறுது அப்படின்றத வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆய்மஸ் டால்வியர் வந்து அதை பத்தி கண்டுபிடிக்கிறாரு. வெப்பநிலை குறையும் போது கிரி சத்தத்தினோட எண்ணிக்கையும் குறையும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது எண்ணிக்கை அதிகமாவதையும் அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் கிடையாது. இப்ப சுற்றுப்புற வெப்பநிலைக்கு இந்த கிரி சத்தத்தினோட எண்ணிக்கைக்கும் இருக்குல்ல, நம்மளுடைய அந்த சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் அந்த கிரி சத்தத்தினோட எண்ணிக்கைக்கும் ஒரு கணித தொடர்பும் உண்டு அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு டால்பியர் ஈக்குவேஷன் சொல்லி அந்த தொடர்புல இருக்கும். அதான் கிரி சத்தத்திற்கும் ஒரு கணித தொடர்பு உண்டு. இது சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் அந்த கிரி சத்தத்திற்கும் ஒரு அந்த எண்ணிக்கைக்கு வந்து ஒரு கணித தொடர்பு உண்டு அப்படின்றத நம்ம வச்சிருக்கோம். 15 வினாடிகளில் வந்து சுவர்கோழி எத்தனை தடவை வந்து ஒரு 15 வினாடி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அந்த கணக்கு. ஒரு 15 வினாடி ஒரு சுவர்கோழி எத்தனை தடவை வந்து கிரி சத்தத்தை வந்து போடுது அப்படின்றத நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணிக்கையோடு 40 வந்து நம்ம கூட்டணும். அந்த எத்தனை எண்ணிக்கை வரும் அதை 40 கூட்டணும். கூட்டினோம்னா ஃபாரன்ஹீட் வெப்பநிலை, சுற்றுப்புறத்தினோட ஃபாரன்ஹீட் வெப்பநிலை வந்து இது கண்டறிவதனால நினைவாக தொடர்பு டால்பியர் விதி வந்து இதை நம்ம அழைக்கிறோம். டால்பியர் விதி அப்படின்னா நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம் டால்பியர் விதின்னு சொல்லி. ஆய்மஸ் சொல்லக்கூடிய டால்பியர் வந்து ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டது போல அவரோட விதியின் அடிப்படையில் அந்த கிரி சத்தத்தினோட எண்ணிக்கையும் சுற்றுப்புற வெப்பநிலைக்கும் அதோட எண்ணிக்கை வந்து அளக்கப்படுது. 15 நொடிகள்ல 22 தடவை சத்தமிட்டா சுற்றுப்புற வெப்பநிலை 62 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து எப்படி பாதரசத்துல வந்து விரிவடையும் பண்பை கூட நம்ம பெறணும். அதே மாதிரி தெர்மோமிஸ்டரோட மின்தட மாற்று பண்பு வெப்பநிலையை வந்து அளக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போலதான் இந்த கிரி சத்தத்தினோட எண்ணிக்கையும் வெப்பநிலையை வந்து வெப்பநிலை அளக்க பயன்படப்படுகிறதோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தெர்மோமிஸ்டரோட மின்தடை மாற்று பண்பு வெப்பநிலை அளக்க பயன்படுகிறதோ அதே போலதான் இந்த கிரி சத்தத்தினோட எண்ணிக்கையும் வெப்பநிலைக்கு அளக்க பயன்படுது அப்படின்றத நம்ம வேதியியல் பண்புல ஒரு சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த கிரி சத்தம் என்ன ஆகும் எண்ணிக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் அதிகரிக்கிறது அப்படின்றத பத்தியா காரணம், சுவர்கோழி ஒரு குளிர் சுவர்கோழி இருக்குல்ல அது ஒரு குளிர் ரத்த பிராணி, கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லப்படுவோம். ஒரு குளிர் ரத்த பிராணி சுற்றுப்புற வெப்பநிலை மாறும்போது அதனுடைய உடல் வெப்பநிலையும் மாறுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு குளிர் பிராணி, அது சுற்றுப்புற வெப்பநிலை மாறும்போது அதனோட உடல் வெப்பநிலை மாறுது. மனிதர்களுக்கு இருப்பது போல உடல் வெப்பநிலையை அது என்ன செய்யும் அப்படின்னா உருவாக்கி பராமரிக்கவும் அது பண்ணிக்கிறோம். அது வந்து இயற்கையாகவே அதுக்கான விஷயம் அது இருக்கு. பராமரிக்க தன்னை வந்து தன்மை பராமரிக்கும் தன்மை வந்து உடல் வெப்பநிலையை உருவாக்கி பராமரிக்கிற தன்மை வந்து சுவர்கோழிகிட்ட வந்து கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதனோட உடலுக்குள் வேதிவினை அதிகமாக நடைபெறும். அந்த வேதிவினை அதிகமாக நடைபெறும் போது உடலுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும்போது அதன் இறக்கையில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் இருக்குல்ல மிக வேகமா சுருங்கி விரிவடைகின்றன. இறக்கையில் இருக்கக்கூடிய தசைகள் மிக வேகமா என்ன செய்யும் அப்படின்னா சுருங்கி விரிவடையும். இதனாலதான் அந்த கிரிச்சுங்கிற ஒரு சத்தத்தை வந்து அதிகமா நம்ம வந்து கேட்கிறோம். வெப்பநிலை குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேதிவினை வந்து உள்ள உடல்ல இருக்கக்கூடிய வேதிவினை குறையும் போது தசைகள் என்ன செய்யும்னா சுருங்கி விரிவது குறைஞ்சா என்ன ஆகும், கிரிசத்தினோட எண்ணி அது சுருங்கிச்சு என்ன ஆகும், கிரிச்சோட சத்தம் வந்து குறைஞ்சிடும். விரிவடையும் போது விரிவடையும் போது ஒரு சத்தம் அதிகமா இருக்கும். சுருங்கி போயிடுச்சு அப்படின்னும் போது சத்தம் கம்மியாயிடும். அதான் அதோட வேதியியலோட மாற்றம். அப்ப சுவர்கோழியை வைத்து நம்ம எல்லா விதமான சூழ்நிலை இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கக்கூடிய வெப்பநிலை நம்மளால அளக்க முடியும். 12 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே அதை பத்தி கண்டறிய முடியும் அப்படின்றது சொல்லப்படுது. ஏனென்றால் இந்த வெப்பநிலை வந்து ஒரு இடைவெளிக்கு வெளியே வந்து பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு வெளியே பார்த்தோம்னா சுவர்கோழியினோட வாழும் தன்மை வந்து பாதிக்கப்படுது. இதுதான் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தோம்னா அதுல ஆண் சுவர்கோழி இருக்கு. அது மட்டுமே கிரி சத்தத்தை எழுப்புகிறது. ஆண் சுவர்கோழின்னு ஒரு ஆண் சுவர்கோழி பெண் சுவர்கோழி, இது ஆண் சுவர்கோழி வந்து கிரி சத்தத்தை ஏற்படுத்தும். ஆனா பரிணாமியல் ரீதியாக இந்த சில காரணங்கள் வந்து இருக்கு. அப்படி என்னன்னு பண்ணா பெண் துணையை வந்து ஈர்க்க ஆபத்திலிருந்து பெண் துணையை ஈர்க்கவும் ஆபத்திலிருந்து தன்னை வந்து தற்காத்து கொள்ள இது என்ன ஆகும் அப்படின்னா
தற்காத்து கொள்ளவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆராய்ச்சிகளின் இதை வந்து ஆராய்ச்சியாளர் எதை எப்படி சொல்றாங்கன்னா, இனிமேல் இரவு நேரம் சுவர்கோழியினோட சத்தம் வந்து உங்களுக்கு கேட்டால், சுவர்கோழியினோட சத்தம் இரவு நேரத்தில் உங்களுக்கு கேட்டால், உன்னிப்பாக கவனித்து சுற்றுப்புற வெப்பநிலையை அளக்க முடியும். அது வந்து பரிசோதனை செய்து நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அறிவியல் ஆய்வு வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இதை பற்றி வந்து தெளிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் நடப்பதில்லை, பரந்த இயற்கை வெளியிலும் இதை பற்றி இந்த ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி சுவர்கோழியினோட ஒரு அறிவியல் பலமான இந்த வெப்பமானி விஷயத்தை பற்றி நல்ல முடிவாக பேச பண்ணோம். இதோடு நிகழ்ச்சி நம்ம கொடுத்து போகலாம். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க. தேங்க்யூ.